இந்த உலகம் அப்படிங்கிறது மனுஷங்களுக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது. இதுக்குள்ளேயுமே எக்கச்சக்கமான உயிர்கள் இருக்கு. அதுக்குள்ளேயுமே எமோஷனல் இருக்குங்கிறத இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் ரொம்ப அழகாக சொல்லும். அதில் என்னுடைய ஒன் ஆஃப் த ஃபேவரட்டான ஷார்ட் ஃபிலிம் தான் இந்த ஒன் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம். இன்னைக்கு இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமை தான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்காக இவ்வளோ எஃபர்ட் போட்டு என்டர்டைன்மெண்ட் பண்ணுறேன். எனக்கு ஒரே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். சரி, இப்போ ஓவராக பேசாமல் வாங்க இந்த கதைக்குள்ளே போகலாம். ஆரம்பத்திலேயே ஏதோ ஒரு ஃபேக்ட்ரியை காட்டுறாங்க. அங்கே தான் ஒரு காயினுமே உருவாகுது. ₹1 காயின் ஒன்று உருவாகுது. அதுவுமே கண்ணை முடிச்சு பார்க்கும்போது இந்த உலகத்தை ரொம்பவுமே சந்தோஷமாக பார்க்குது. அப்படிங்கிறதுல எல்லா இடத்தையுமே சுற்றி பார்க்குது. அப்படியே புதுசாக இந்த உலகத்தை பார்க்குது. ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது அந்த ₹1 காயின். இப்போது இந்த ₹1 காயினை ஒரு ஷாப்பிங் மாலுக்குள்ளே அனுப்பிடுறாங்க. அங்கேயுமே இது ஜாலியாக அப்படியே அந்த ₹1 காயினை டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது தவறுதலாக ஏதோ ஒன்றில் இடிச்சிருது. என்னென்னு பார்த்தா ஒரு ₹500 காயின் மேலே அது இடிச்சிருது. அந்த காயினுமே ஒரு டெரரான லுக்கு இது மேலே விட அங்கே எக்கச்சக்கமான ருப்பீஸ் அண்ட் நோட்ஸ் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே இந்த ₹1 காயினை மட்டும் ஒத்து முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்குங்க. அடே, இவனே ஒரு ₹1 காயின், இவனா யாருக்குடா சேலாக போகிறான் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கும். அப்படியே ஒரு சமயம் எல்லாமே கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாகி ஏதோ ஒன்றதை பார்த்துக்கிட்டு இருக்கும். என்னென்னு பார்த்தா இந்த எல்லா காயினுடைய பெரியவன், அதாவது ₹2000 காயின் அங்கே வந்து நிற்கும். அப்படியே எல்லாருமே அவங்க இடத்துக்கு போயிடுவாங்க. அந்த ஷாப்பிங் மால்லையுமே வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் வந்து நிறையா பொருளை வாங்கி அதுக்கான பில்லையுமே போடுவாங்க. அப்படி அங்கே இருக்கிற எல்லா காயின்ஸுமே நோட்ஸுமே மாறி மாறி போயிட்டுருக்கும். ஆனால் இந்த ₹1 காயினை மட்டும் எடுக்கவே மாட்டாங்க. நம்ம பிரயோஜனமே இல்லை போல், நம்ம யாருக்கும் விற்று போக மாட்டோம் அப்படின்னு அந்த ₹1 காயினுமே கொஞ்சம் சோகத்தில் போயிடுமா. இப்போது அந்த ஷாப்பிங் மாலில் ஒரு ஆள் வந்து ₹99 மதிப்புள்ள ஒரு பொருளை வாங்குறாரு. வாங்கிட்டு அதுக்கு ₹100 கொடுக்க அந்த ஷாப்பிங் மாலில் வேலை பார்க்குறவருமே பாக்கி ₹1 தரணும் இல்லையா, அதுக்கு அவருமே இந்த ₹1 காயின் எடுக்க போகிறாரு. அப்படின்னு இந்த ₹1 காயின் பயங்கரமாக சந்தோஷத்தில் இருக்கும். நம்ம விற்று போக போகிறோம் அப்படின்னு பார்த்தா பக்கத்தில் இருந்த ஒரு சாக்லேட் எடுத்து அவர்கிட்ட தந்துடுவார். இந்த காயினுக்கும் பதிலாக பக்கத்தில் பார்த்தா இந்த ₹1 காயின் விற்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அங்கே ₹1 சாக்லேட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. இதனால நம்ம விற்க மாட்டோம் அப்படின்னு சோகத்தில் இருக்க மற்ற நோட்ஸ் எல்லாமே இதை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்குங்க. நம்ம இங்கே இருந்தால் விற்று போக மாட்டோம் அப்படின்னு இந்த காயின் எங்கே போகுதுன்னு தெரியாமல் உருண்டுக்கிட்டே போயிட்டுருக்கும். சீனை கட் பண்ணால் ஒரு சின்ன பையன் போயிட்டு இருக்கும்போது நம்ம கேமிங் சென்டரில் போய் கேம் விளையாடலாம் அப்படின்னு உள்ளே போவான். ஆனால் உள்ளே போய் பார்த்தா அவனுடைய பர்ஸை திறப்பான். திறந்தோடனே அதில் ₹500 நோட்டு, ₹200 நோட்டு, ₹10 நோட்டு இது எல்லாமே இருக்கும். ஆனால் அங்கே வந்து காயின் ஒன்லி அப்படின்னு இருந்திருக்கும். இதனால அவனால் கேம் விளையாட முடியாது அப்படின்னு சோகமாக இருப்பான். அப்போது நம்ம விளையாட முடியாது அப்படின்னு வெளில போகலான்னு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ₹1 காயின் உருண்டு வந்துக்கிட்டு இருக்கும் இல்லையா, அது வந்து இவன் மேலே வந்து விழுகுது. அடுத்து என்ன, அந்த ₹1 காயின் எடுத்து உள்ளே போட்டு அவனுமே கேம் ஓப்பன் ஆகிடணும் அப்படின்னு வேண்டான். கேமுமே ஓப்பன் ஆகிடுது. அவன் சந்தோஷமாக விளையாடுறான். அந்த ₹1 காயினுமே நம்மளும் பிரயோஜனமாக தான் இருக்கும் அப்படின்னு சந்தோஷப்படுது. இந்த வெளிச்சத்தை பார்த்து இதை போலயே நிறையா பசங்க உள்ளே வராங்க. வந்தது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட இருந்த அந்த காயினை வச்சு இந்த மாதிரி கேம் நிறையா விளையாடுறாங்க. அப்படியே இருட்டாக இருந்த அந்த கேமிங் சென்டரே அப்படியே பயங்கரமாக லைட்டாக வெளிச்சமாக ஆக ஆரம்பிக்குது. எல்லா சின்ன பசங்களுமே ஜாலியாக கேம் விளையாண்டு சந்தோஷமாக இருக்காங்க. அந்த ₹1 காயினுமே இதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குமா. என்னென்னா அந்த ₹1 காயின் திரும்பி பார்த்தா அங்கே எக்கச்சக்கமான ₹1 காயின்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போது நம்ம ₹1 காயினுக்குமே நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சிட்டாங்க. இதோட இந்த ஒரு கதையுமே முடியுது. இந்த ஒரு ₹1 காயினை வச்சு எடுக்கப்பட்ட இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்குமே பண்ணி விட்டுக்கோங்க. இது போல் உங்களுக்கு வேறு ஏதாவது ஷார்ட் ஃபிலிம் வேணும் அப்படின்னா அதையுமே கமெண்ட் பண்ணுங்கள்.